வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் சிசிஏவோட ஜெய்ரா அப்படிங்கிற ஒரு ஐஎம் பற்றி. ஸோ இது வந்து ஒரு டியூவல் டிரைவர் ஐஎம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஐஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரேங்க. எனக்கு வந்து இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவும், அதே சமயம் நான் வந்து மல்டி டிரைவர் ஹெட்ஃபோன்ஸ் தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிற ஒரு சில நண்பர்களுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிசிஏ ஜெய்ரா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூவல் டிரைவர் ஹெட்ஃபோன்ஸ் வித் 3.5mm ஆஸ் வெல் அஸ் டைப் சி சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ இதோட பட்ஜெட் வந்து நீங்கள் 3.5mm வித்தவுட் மைக் வாங்கினீங்கன்னா 1550 ரூபா அந்த மாதிரியான பட்ஜெட்லேருந்து நீங்கள் வாங்கலாம். அண்ட் இதுலேயே வித் மைக்ரோஃபோன் வாங்குறீங்கன்னா இன்னொரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் இதுவே நீங்கள் டைப் சியில் வாங்குறீங்க வித்தவுட் மைக் அண்ட் வித் மைக் அந்த மாதிரியான ஆப்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் டு த மேக்ஸ் வந்து உங்களுக்கு 1949 அப்படிங்கிற பட்ஜெட்டை போய் தொடர்ந்து வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 3.5mm வித் மைக். ஸோ ஆக மொத்தம் இது வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது அண்ட் மைக்ரோஃபோன் குவாலிட்டி சொல்கிறேன். ஏன்னா ஆடியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ண தான் போகிறேன். அண்ட் மைக்ரோஃபோன் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இண்டோரில் கால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணுறேன். ரைட்டு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லேட்டஸ்ட்டு 30118 அதாவது 30118 பேலன்ஸ்டு ஆர்மேச்சர் டிரைவர் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிரைவர் வந்து இண்டஸ்ட்ரியில் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஐஎம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது போல். ஸோ அதனால் அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க பேக்கேஜிங் மேலேயே. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹைப்ரிட் டைனமிக் அண்ட் பேலன்ஸ்டு ஆர்மேச்சர் ஹைஃபை ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஹை ஃபிடிலிட்டி ஹெட்ஃபோன்ஸு நம்ம பெருமளை பார்த்துட்டு இருக்கோம், மாஸ் பண்ணிகிட்டு இருக்கு எல்லாமே. அண்ட் ஐஎம்க்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதில் சைடில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிறது வந்து 3.5mm வித் மைக் அப்படிங்கிறத போட்டு வச்சுருக்காங்க. அண்டு லூனார் சில்வர் கலர், இதை தாண்டி வந்து டைட்டானியம் பிளாக் கலரும் இருக்குது. சரிங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து கான்செப்ட் கார்ட்டில் நான் பார்க்க முடிஞ்சுது. கான்செப்ட் கார்ட் பற்றி உங்கள் எல்லாருக்கிட்டே இருந்து வந்த விமர்சனம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தனால அதனால் நான் யோசிக்கிறேன். கான்செப்ட் கார்ட்டில் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்பவே ஸ்லோ அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் புவர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனால் அந்த அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிறேன். அதனால் வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்கா இதை வாங்குறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ராடக்ட்டை பற்றி இப்போ அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணாலும் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் 10mm டைனமிக் ப்ளஸ் பேலன்ஸ்டு ஆர்மேச்சர் டியூவல் டிரைவர் சிஸ்டமோட இருக்குது. பாலிமர் லேமினேட்டட் மெட்டல் டயாஃப்ரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் க்ளீன் ஃபார் பேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் டியூவல் சீன் அக்காஸ்டிக் டியூனிங் ஃபார் கேமிங் அண்ட் ஹைஃபை மியூசிக் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ கேமிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐஎம் அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இஸ்போர்ட் கிரேட் ஒயர் டிரான்ஸ்மிஷன் வித் லெஸ் தென் 17 milliseconds ஆஃப் லேட்டன்சி. ஸோ கேமிங் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணனால இந்த மாதிரியான ஒரு சில ஆடட் பாயிண்ட்ஸும் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா யூனிபாடி லிக்விட் மெட்டல் அண்ட் ரெசின் ஷெல் ஃபார் ப்ரீமியம் டியூரபிலிட்டி. ஏன்னா மேலே வந்து நீங்கள் அந்த ஐஎம்மோட ஹெட்டை பார்த்தீங்கன்னா மேலே மெட்டல் இருக்கும், பாட்டமில் ரெசின் இருக்கும். ரெசின் டிரான்ஸ்பரண்ட் ரெசினாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் யூனிட்ஸ் வெளியில் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ ஹை பியூரிட்டி, உங்களுக்கு டிட்டாச்சபிள் கேபிளும் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் கேபிள் வித் அந்த 0.75mm 2-pin கனெக்டரோட. பட்ஸில் ட்ரெடிஷ்னலாக அந்த சிசியோட பிராண்டிங்கை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த இடத்துல அப்படி ஜைரா அப்படின்ட்டு இருக்கும், பாருங்க தெரியுதா. ஸோ ஒரு பட்டில் ஜைரான் இருக்கும், ஒரு பட்டில் சிசிஏ அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து அந்த மெட்டலில் என்கிரேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இயர்பட்ஸோட ஷெல்லு மெட்டலு, அதுக்கு கீழே ரெசின், உள்ளே வந்து டிரைவர் யூனிட்ஸ் அப்படியே விசிபிளாக இருக்குது. நான் எப்பயுமே இந்த பார்ட்டை செக் பண்ணுவேன், என்னென்னா இங்கே என்ன மாதிரி மெஷ் இருக்குன்னு. இந்த மெஷ் வந்து ஒரு மாதிரி சிந்தட்டிக் மெஷ் மாதிரி தான் இருக்குது, மெட்டல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடியே சிசிஏல நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதில் பார்க்கும்போது சிசிஏ லைரா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எந்த கேபிள் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி கேபிள் தான், ஒரு மாதிரி காப்பர் கோட்டடாக இல்லாட்டி காப்பர் கேபிளோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, குவாலிட்டி இஸ் ஆக்சுவலி குட். இது டேங்கிள் ஃப்ரீயா ப்ரோ அப்படின்றது வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவ். அண்டு 3.5mm இருக்கா. ஸோ வித் மைக் அந்த 3 ரிங் இருக்குது. அண்டு மைக் இங்கே உருவாப்பிலையே எங்கேயா, இதுதான் ஸ்பில்ட்டிங் பாயிண்ட்டு. மைக்ரோஃபோன் இது இருக்குது பாருங்கள். ஸோ மைக் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. அண்டு மைக்கில் வந்து உங்களுக்கு கால் அட்டனு, கட்டு, நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக்கு, ப்ளே பாஸு இந்த மாதிரியான விஷயங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பட்டனும் இருக்குது. என்ன தான் இந்த இயர் ஹூக் ஏரியாவில் இந்த 0.75mm அந்த கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது யூனிவர்சல் அப்படின்னு சொன்னாலும் கூட சில சமயங்களில் வந்து சில ஐஎம்ஸ்க்கு இது ஒர்க் ஆகாதுங்க. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன் உண்டு. ஏன்னா இவங்களதில் பாருங்களேன், இவங்க வந்து எக்ஸ்டர்னலாக மாட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நிறைய ஐஎம்ஸில் எப்படி இருக்குன்னா உள்ளே அந்த பின் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து மேலே ஒரு ரைஸ்டு ஏரியா கொடுத்துருக்கறனால சிசிஏவோட கேபிள் வந்து இன்னும் ஒரு சில ஐஎம்ஸ்க்கு செட் ஆகாது. இதுவே இந்த அமைப்புனால தான். அதேமாதிரி சிசிஏவோட இயர்பட்ஸ் இருக்குல்ல, அது மேலே இருக்கிற அந்த ப்ரொஜெக்ஷன்னாலேயே வேறு ஒரு சில கேபிள்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் இந்த கம்ஃபர்டபிலிட்டி கடியாக இருக்கும். என்ன தான் இது வந்து 0.75mm இருந்தாலும். மற்றபடி ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட்டாக லாக் ஆகிடும். ப்ரோ பட்ஸில் எப்படி ப்ரோ நான் லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிப்பேன்? எஸ், இங்கே மேலே வந்து ஒரு என்கிரேவிங் இருக்குங்க, அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹிட்டன் மாதிரி இருக்குங்க. அவங்க யூஸ் பண்ண ஃபாண்ட் அப்படி. இது தெரியுதா? ரைட்டுங்கிறது தெரியுது பாருங்கள் இதில். ஸோ அந்த லட்சணத்தில் இருக்குது. ஸோ இதுலேயும் இருக்கும், அதே மாதிரி கேபிள்லேயும் இருக்குங்க. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் வந்திருக்கு. அண்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பிக்சல் பாக்ஸில் வந்த அந்த அடாப்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். டைப் சி டு 3.5mm. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்போவில் அதை லிசன் பண்ணுறேன். அப்புறம் பிக்சல் எப்படி இருக்குன்னு லிசன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஐஎம்மோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜை இந்த இடத்துல என்னால் உணர முடியுதுங்க. என்னென்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ அக்ரெசிவாக கேன்சல் பண்ணிடுச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இங்கே காக்கா கத்தின சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்தது. இப்போ அந்த சத்தம்லாம் சுத்தமாக கேட்கல. ப்ளஸ் நான் வேறு பேசிகிட்டு இருக்கேன்னா முடிஞ்சு மைல்டாக கேட்குதுங்க. ஸோ நானும் பேசிகிட்டு இருந்தேன்னா முடிஞ்சு ஒன்றுமே கேட்காது. ஓகே, ஸோ இப்போ ஆக மொத்தம் ஃபிட்டு இந்த மாதிரியான அடிப்படையில் எப்பயுமே ஐஎம்ஸ் வந்து டாப் நாச்சு. ஏன்னா அந்த இயர் ஹூக் இருக்கிறனால போய் கரெக்டாக ரெஸ்ட் ஆகிடுவாங்க. வெயிட்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. அண்ட் ஒரு தடவை நம்ம இப்படி மாட்டிட்டோம்னா அது வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ ட்ராவல் டைமில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் சைக்கிளிங் அப்போலாம் இதை மாட்டிட்டு போனால் புரிஞ்சால் சரி. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, ஸோ இது வந்து அவங்க கேமிங்காக டியூன் செஞ்சுருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பேஸ் பூஸ்டடான ஒரு சாங்கு, அதே சமயம் வந்து பேஸ் பெருசாக இல்லாத மாதிரியான ஒரு சாங்கு. ஸோ அப்படியே ரெண்டுத்துக்கு இடையில் அப்படியே ட்ராவல் பண்ணோன்னு வைங்களேன், கொஞ்சம் மெட்டல் சவுண்ட்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சாங்குள்ளேயும் போயிட்டு வந்தோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான். மற்றபடி ஒயர்ட் ஹெட்ஃபோனில் என்னங்க லேட்டன்சி இருக்க போகுது? நான் எந்த கேம் விளையாண்டு பார்த்தாலுமே மாசாக இருக்க போகுது, அது வேறு. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா அந்த மைக்ரோஃபோன் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வால்யூமே மோர் தென் எனஃப்ங்க. மிஞ்சி போனால் இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இதுவே அதிகம் தான். டூ மச் ஆஃப் எக்ஸ்போஷர் ஃபார் லவுட்னஸ் நம்ம இதுதான் ஃபீல் ஆகுது. லவுட்னஸ் நல்லாவே இருக்குங்க. நான் இத்தனைக்கும் ரெனோவில் தான் போட்டிருக்கேன். நான் இப்போ அப்படியே இன்க்ரீஸ் பண்ண காதை பறி கொடுப்பது எப்படி? அவ்வளோ வால்யூம்லாம் லிசன் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம்லாம் தயவுசெய்து லிசனே பண்ணிடாதீங்க. வோக்கல்ஸ் நல்லாயிருக்கு, பேஸும் இருக்குது. ஆனால் அந்த டீப் பேஸ் சொல்லுவாங்களே, பேஸ் பூஸ்டட், பேஸுக்காக டியூன் பண்ணேன், அது இல்லை. எல்லா சவுண்ட்ஸும் செம்மையாக இருக்குது. பாஸ் பண்ணேன், ப்ளே, டபுள் டேப், நெக்ஸ்ட் ட்ராக், ட்ரிபிள் டேப். கொஞ்சம் பழைய ட்ராக்ஸ்க்கெலாம் லைட்டாக வால்யூம் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. புது ட்ராக்ஸ் எல்லாமே அவ்வளோ அலருது, நல்லா ஃபீல் ஆகுதுங்க. ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அ பேலன்ஸ்டாக டியூன் பண்ணி அதே சமயம் ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் நான் நிறையா கேமிங் ஹெட்ஃபோன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணும்போது கேமிங்காக டியூன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பேஸ் இருக்கும், பட் பேஸ் ஓவர் ஷேடோ பண்ணாத மாதிரி இருக்கும். பட் இதுவே ஒரு சில ஹெட்ஃபோன்ஸில் எப்படி இருக்கும்னா பேஸ் பூஸ்டட்னே போட்டிருப்பாங்க. அதில் பேஸ் வந்து என்ன பண்ணோன்னா இது எல்லாத்தையும் பிடிச்சி சப்ரஸ் பண்ணி அமைக்கி விடும். பேஸ் வந்து அப்படி மேலே வந்து நிற்கும். பட் இதில் அப்படி இல்லை. பேஸ் வந்து எப்படின்னா அப்படி சட்டிலாக அழகாக வச்சுருக்காங்க, ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் வந்து ஃபர்தராக டியூன் பண்ணிக்கலாங்க. உங்கள் மியூசிக் பிளேயர்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் அதில் ஈக்குவலைசரில் போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா லோ வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் பூஸ்டர் மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கலாம். இதுதான் இந்த ஆடியோ ப்ராடக்ட்ஸில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். இதுதான். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம ஜாலியாக நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃப்ளேவருக்கு நமக்கு என்ன பிடிக்குமோ அதை சார்ந்த மாதிரி ப்ராடக்ட்டே வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரீ டியூன்டே அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் நல்லது தான். ஸோ பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் ஓகே, பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தால் தான் நடக்குமான்னு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஓகே, நைஸ். ஸோ ஓவராலாக ஆடியோ ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் பெரும்பாலும் நிறைய பேர் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேஸ் பூஸ்டடாக ரொம்ப விரும்புவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே போய் ஃபர்தராக டியூன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் உள்ள போகிறேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் நான் ஆக்சுவலாக ஒரிஜினல் நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஒரிஜினல் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்படியே மாறிடுச்சு. நல்லா ஃபுல் சரவுண்ட் ஒய்டன் ஆகி ப்ளே ஆகுது இப்போ. ஆனால் வால்யூம் மட்டும் லைட்டாக டிப் ஆகும். ஓவர் ரியாலிட்டி போனீங்கன்னா ஸ்டீரியோவை புஷ் பண்ணும். இதுவே நீங்கள் வந்து ஸ்பேஷியல் போனீங்கன்னா, இதில் கேட்கும்போது அப்படி இருக்குங்க. ஸ்பேஷியல் போனால் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்போ ஃபோனில் லவுட்னஸ் குறைச்சிட்டு சவுண்டை வந்து அப்படியே 360 டிகிரி சரவுண்ட் பண்ண விடுது. ஒரிஜினல் வந்து எப்படி இருக்குன்னா கைண்ட் ஆஃப் அ பேலன்ஸுங்க. சரௌண்டையும் ஸ்டீரியோவையும் நான் பேலன்ஸ் பண்ணி தரேன் உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரிஜினல். பட் நீங்கள் வந்து ஓ ரியாலிட்டி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. இப்போ இதுலேயே வந்து பாருங்களேன், இப்போ இதை தான் சொன்னேன். சும்மா நான் பேஸ் ப்ரொஃபைலுக்கு மாற்றுறேன். ஆல்ரெடி இதில் வந்து
ஹைஸ் நல்லா இருக்குது, அதனால் அப்படியே கீழே கொண்டு போயிட்டேன். சரியா, அப்படியே இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். நல்ல வித்தியாசம் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நான் இந்த ப்ரொஃபைல் வச்சதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரங்கம் மதுரட்டும். ஓகே, அப்படியேங்க பேஸை மட்டும் எலிவேட் பண்ணிடுச்சு. பேஸை நல்லா எலிவேட் பண்ணிடுச்சு. டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. நான் எவ்வளோ வால்யூம் வச்சுருந்து நீங்கள் இந்த லெவல் வால்யூமில் தான் லிசன் பண்ணேன். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்லாம் நான் பெருசாக ஃபீல் பண்ணல. நார்மலாக நம்ம லிசன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அந்தந்த ரெக்வயர்ட் டெஸ்டிங் கிட் அண்ட் அப்பரேட்டஸ்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களால் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்க முடியும். பட் கேஷுவலாக நான் லிசன் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கும்போது நான் இந்த அளவுக்கு பேஸ் வந்து அதிகமாக பூஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு பேஸ் இன்னும் டீப்பர் ஆச்சு. இப்போ பேஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸையும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இந்த மெட்டல் சவுண்ட்ஸையுமே கொஞ்சம் அப்படி சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்குது நான் இவ்வளோ தூரம் புஷ் பண்ணனால. பட் இதுவே நான் வந்து இதில் இருக்கக்கூடிய மூவியோ இல்லாட்டி கேமிங்கோ அந்த மாதிரியான ப்ரொஃபைல் நான் சூஸ் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ப்ரீடிஃபைண்டாக அவங்க என்ன ஆல்ரெடி புஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறேன் இல்லையா. பேலன்ஸ்டு ப்ரொஃபைல்லையே அப்படியே ஹைஸை நோக்கி அப்படியே லைட்டாக ஒரு ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இதை கேட்கும்போது. பக்கா. ஸோ எப்படி இருக்குது உனக்கு ஆடியோ லிசன் பண்ணுறதுக்கு? நல்லா தான் இருக்கு. ஐஎம்லேயும் மைக்ரோஃபோன் அதான் கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஏன் ஆகுதுன்றதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் கையில் எடுத்துட்டேன், இவ்வளோ நேரம் கண்ணாடி மேலே உருண்டுகிட்டு இருந்தது அங்கேயும் எங்கேயும். ஏன்னா இப்போ பெட்டராக இருக்குது. அதான் மேட்ரு. மைக் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை இதெல்லாம். ஏன்னா இந்த டிடபிள்யூஸோட மைக் வந்து காதோரமாகவே இருக்கும். பட் இது வந்து நம்ம ஷர்ட் மேலே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குமா, ஸோ அதனால ரொம்பவே சென்சிட்டிவ். அண்ட் இதை நான் தொட்டேன்னா அவ்வளோ உனக்கு ப்ரிசைஸாக தெரியும். இப்போ தான் வாய் பக்கத்தில் நம்ம ஹோல்ட் பண்ணி பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பேசினா எப்படி இருக்கு இந்த வண்டி ஓட்டும் போதெல்லாம் பேசுவோமே. எனக்கு ஸ்டில் அந்த டிஸ்டார்ஷன் லைட்டா கேக்குது ஹையர் எண்ட்ல. ஓகே ஓகே ஓகே. வால்யூம் ரொம்ப அதிகமாகும் போது கொஞ்சம் டிஸ்டார்ஷன் ஆகுது. ஸோ ஏன்னா இது வந்து கேமிங்கான ஒரு கேமிங் ப்ரொஃபைல் டியூன்டு ஐஎம் இது சிசிஏவோட ஜைரா. ஓகே ஓகே. சரியா, டியூனிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, கேமிங்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாராட்டலாம். பட் இது மைக் ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லை, ஸோ அந்த இடம் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்குங்கிறல்ல, அது யோசிக்கணும். ஆமாம் ஆமாம், மைக்கில் வந்து குறைன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது எப்போ பார்த்தாலும். ஓகே டன்னு ரைட்டு. ஸோ நீங்களும் வந்து 2000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சில பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருப்போம், சிசிஏலேயே நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் லேயரா சொன்னேன். அதே மாதிரி நம்ம கேசியில் வந்து ZTX சப்போர்ட் டெஸ்ட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் 2-3 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து JD1 டெஸ்ட் பண்ணியிருப்போம், 3 ஏகப்பட்ட ப்ராடக்ட் இடையில நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். 2000 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பாட்டை 2000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி டிடபிள்யூஎஸ்ல வந்து நான் எப்பயுமே 3000 அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக சொல்லியிருப்பேனோ அந்த மாதிரி ஐஎம்ல 2000 அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஸ்வீட் ஸ்பாட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் சி வேரியன்ஸும் வாங்கலாம், டைப் சி வித் டேக்கு பை டிஃபால்ட் ஒரு நிறைய ப்ரொஃபைல்ஸோடு இருக்கிறது நீங்கள் வாங்க முடியுது. நிறைய ஆப்ஷன்ஸ், வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதுலேயே உங்களுக்கு பேஸ் பூஸ்டட் வேணும்னாலும் நீங்கள் போகலாம், பேலன்ஸ்டு வேணும்னாலும் போகலாம், இல்லாட்டி ஹைஸ் பூஸ்ட் ஆகிற மாதிரியான ப்ரொஃபைலில் டியூன் பண்ணியிருக்கிறதும் போகலாம், கேமிங் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணியும் போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாங்கினதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈக்குவலைசரில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு டியூன் பண்ணலாம். ஒரு சில ப்ராடக்ட் என்ன ஆகும்னா இந்த மாதிரி டியூன் பண்ணோன்னா லைட்டாக டிஸ்டார்ட் ஆகும். பட் இது அந்தளவுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் நம்ம நண்பர்களே மாற்றி எல்லாருமே உங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணுவாங்க. ஏன்னா நானே எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் 2000 ரூபாய்க்கு நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அதை வேறு ஒரு சிலர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களும் அவங்களோட இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, பார்க்கலாம். பாய்.